2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அன்றைய தினம் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திரு ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் அறிக்கையாக வெளியிட்டார். அந்த திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி எண் 309 புதிய ஓய்வு திட்டம் கைவிடப்பட்டு பழைய ஓய்வு திட்டம் மீண்டும் நடைமுறைப்படுத்தப்படும் அரசு ஊழியர்களுக்கு. அறிவிப்பு எண் 311 20,000 இடைநிலை ஆசிரியர்களின் கோரிக்கை ஏற்று சம வேலை சம ஊதியம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். ஆசிரியர் பணிகாலத்தில் மேற்படிப்பு முடிந்த ஆசிரியர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும். திமுக தேர்தல் அறிக்கையில் அறிவிப்பு 312 ஊதிய உயர்வு பணி உயர்வு முரண்பாடுகள் குறித்த கோரிக்கையில் ஆய்வு செய்ய குழு அமைக்கப்பட்டு விரைவில் நிவாரணம் கிடைத்திட ஆவணம் செய்யப்படும். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி தான் அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க. அரசு கோரிக்கை வச்சுட்டு இருக்கிறாங்க. 42 மாதம் கடந்து போச்சு, இன்னும் நிறைவேற்றப்படவில்லை என்ற காரணத்திற்காகத்தான் அவர்கள் அந்த கருத்து சொன்னாங்க. நிருபர்கள் இந்த கருத்தின் அடிப்படையில் எனக்கு கேள்வி கேட்டாங்க, அதுக்கு நான் பதில் சொன்னேன். அதுக்கு என்னென்னமோ முதலமைச்சர் என்னை பற்றி விமர்சனம் செய்கின்றார். நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளெல்லாம் அளித்து 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது நீங்கள் வெற்றி பெற்றீங்க. வெற்றி பெற்ற பிறகு தேர்தல் நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கொடுக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுவது தான் உண்மையான கட்சிக்கு அழகு. ஆனால் எப்படியாவது வெற்றி பெற வேணும் அப்படின்னு ஒரே நோக்கத்தோடு நிறைவேற்ற முடியாத அறிவிப்புகளை அறிவித்துவிட்டு இன்றைக்கு விழிபிதுங்கி நிற்கின்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம்.